இன்று தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கணித்த ஜாதகப்படி டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருந்தோம். இன்னும் அதற்கு தான் நல்ல நேரம் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு அவர்களுக்கு இருப்பது போல் நல்ல நேரம் அல்ல. ஸ்டாலினை தவிர மற்ற அந்த கட்சியில் உள்ள அனைத்து பேருக்கு நல்ல நேரம் இருக்கிறது. ஸ்டாலினுக்கு அவ்வளோ நல்ல நேரம் இல்லை, அஷ்டமத்து சனி. சரி, ஓகே. இருப்பினும் விஜய்க்கு அரசியலில், அதாவது பொது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதற்கு அவருடைய ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை. சூரியனோ செவ்வாயோ அவருடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இல்லை. இருந்தாலும் அவர்கள் கட்சி கிட்டத்தட்ட பெரும்பான்மை பெரும் அளவிற்கு வந்திருக்கிறது. அப்போ அவர்தான் முதல்வராக ஆக வேண்டும் என்பது நியதி. ஆனால் இன்னும் சொல்கிறோம், ஜாதகப்படி குருஜி அவர்கள் சொன்னார் இல்லையா, ஆதித்ய குருஜி, அவருக்கு பொது வாழ்க்கையில் அரசியலில் டாப் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் நமக்கு 100% உடன்பாடு. இப்போதும் சொல்கிறோம், நாம் கற்ற சோதிட சாஸ்திரப்படி நமக்கு தெரிந்த அளவில் விஜய் பொது வாழ்க்கையில் முக்கியமான, அதாவது முதல்வர் போன்ற பதவியை வகிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். அப்படி ஒருவேளை அவர் முதல்வராக வந்துவிட்டால் ஜோதிடம் பார்ப்பது அர்த்தம் இல்லை. அப்போ ஜோதிடம் சாஸ்திரம் பொய்க்கிறது என்ற அர்த்தம். திரும்ப அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அதில் அப்படி இப்படி என்றிருப்பது அர்த்தம் இல்லை. அதனால் அவர் முதல்வரானால் அது அவங்களுடைய இஷ்டம், அது நம்ம சொல்ல முடியாது. மக்களுடைய விருப்பம், ஓட்டு போட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஆவது ஒன்றும் இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியாக நம்ம பேசுவது, ஜோதிட ரீதியாக அவர் முதல்வரானார். இதோடு அந்த ஜோதிடத்தை பற்றி பேசுவதை நாம் விட்டுவிடலாம். அதுதான் முறையாக இருக்கும். ஏன்னா ஒரு சாஸ்திரத்தை சொல்கிறோம், அதில் உள்ளது ஒரு காலம்னா அது போய் அது ஒரு காலம்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதில் அர்த்தம் இல்லை. ஆகவே நண்பர்களே, இன்று உறுதியாக சொல்கிறோம், ஜோதிட ரீதியாக விஜய் பொது வாழ்க்கையில் முக்கிய பொறுப்பு, அதாவது முதல்வர் போன்ற பதவிகளை வகிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் நமது கணிப்பு. நன்றி, வணக்கம்.